அது ஏய்பு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பாடலில் செயலோட சீர்களில் அடி இறுதியில் ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்து ஒன்றி வருவது ஏய்பு. அந்த பாட்டில் பார்த்தோம்னா இண்டி அப்படிங்கிற எழுத்து வந்து லாஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ஒன்றி வருது. அதனால் இண்டி என்றது இதில் ஏய்பு. இது வந்து ரெண்டு வகைப்படும், அடி ஏய்பு சீர் ஏய்பு. ஃபர்ஸ்ட் ஒன்று அடி ஏய்பு பார்த்தோம்னா அடிதோறும் இறுதி எழுத்தோ அல்லது அசை சொல் ஆகியவை ஒன்றி வருவது அடி ஏய்பு. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும். அப்போ இதில் வந்து கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், ஃபர்ஸ்ட் லைன் கொடிகள் வானம் படிதர மூடும், மூடும் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. அது அடி ஏய்பு. சீர் ஏய்புனா ஒரு அடியில் இருக்கும் சீர்கள் இறுதி எழுத்து முதலாயின் ஒன்றி வருவது. அது வந்து 7 வாய்ப்படும். இணை பொழிப்பு ஏற்கனவே எதுகை முனையில் பார்த்த மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் இணை ஏய்புனா 1 2ஆம் சீர்களின் ஈற்றெழுத்து ஒன்றி வருவது. முகிலே பொழிலே அப்படின்னு வருது பாருங்க, லாஸ்ட்டாவில் எழுத்து. பொழிப்பு ஏய்புனா 1 3 அயலே மணலே லாஸ்ட்டாவில் 1லையும் 3லையும் 3ஆம் சீர்லையும் உள்ள கடைசி எழுத்து ஒன்றி வருது. ஒருவு ஏய்புனா 1 முதல் சீர்லையும் 4ஆம் சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்றி வருவது ஒருவு ஏய்பு. கூலை ஏய்புனா முதல் 3 1 2 3ஆம் அடிகளில் சீர்களில் இறுதி எழுத்து ஒன்றி வருவது குலை ஏய்பு. அடுத்து கீழ்கதுவாய்னா 1 2 கடைசி 4வது எழுத்து 4வதுல கடைசி எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய். மேல் கதுவாய்னா 1 3 4 1 3வது 4வதுல கடைசி எழுத்து ஒன்றி வருவது. முற்று ஏய்புனா 1 2 3 4